திருச்செங்கோட்டை இந்த ஈரோட்டை சேர்ந்த மீனாட்சி வெங்கடேசன் அவர்கள் அவங்க கிரக சேர்க்கையினுடைய பலன்கள் என்ற தலைப்பில் பேசவிருக்கிறார்கள். அவரை பேச வருமாறு அன்போடு அழைக்கின்றேன். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. அனைவருக்கும் வணக்கம். மீனாட்சி வெங்கடேசன், ஈரோடு. ஸ்ரீ நவசக்தி ஜோதிடம் கருத்தரங்கம். நான் 2வது முறையாக கலந்துக்கிறேங்க. ஃபர்ஸ்ட் தடவை பார்த்தீங்கன்னா குரு பகவானின் சூட்சும பலன்களை பற்றி பேசியிருக்கேன். இது 2வது கருத்தரங்கம். வாய்ப்பெடுத்தமைக்கு மிக்க நன்றியும் வாழ்த்தும் பாராட்டும். கிரக சேர்க்கையின் பலன்களும் பரிகாரங்களும். எல்லாருடைய ஜாதகத்திலையும் கிரகங்கள் சேர்ந்திருக்கா இல்லைங்களா? முக்கியமா சூரிய பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவான், முக்கூட்டு கிரகங்கள் ஏதாவது ஒரு பக்கம் இணைஞ்சுதான் உட்கார்ந்துட்டு இருப்பாங்க இல்லைங்களா? சரி, இப்ப 2 கிரகம் சேர்ந்திருக்கும், இல்ல 3 கிரகம் சேர்ந்திருக்கும், 4 5 கிரகம் வரைக்குமே பார்த்திருப்போம் இல்லைங்களா? பார்த்திருக்கோமா இல்லையா? அப்படியே கூட பேசிட்டே வாங்க, அப்பதான் எனக்கு பேச்சு வரும். பேசலாங்களா? ஓகேவா? எஸ். சரி, இப்ப 5 கிரகம் 4 கிரகம் சேர்ந்திருக்குன்னு வச்சுக்கோங்க. அவங்க லக்னத்தையும் ராசியும் மறந்துடுங்க. அந்த பாவகத்தை வச்சு அவங்க பலன் சொல்லுங்க, கரெக்டா இருக்கும். இது கோல்டன் பாயிண்ட். எப்படிங்க? ஏன்னா ஒரு கிரகம் சேருது அப்படின்னாவே அந்த பாவகத்தையே நம்ம எடுத்துக்கணும். அப்ப அந்த லக்னத்துக்கும் ராசிக்கும் நன்மை தரும் கிரகங்களா ஃபர்ஸ்ட் இது பார்க்கணும். நன்மை தரும் கிரகமா இருக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த பாவகம் டபுள் மடங்கு தமாக்கா உங்களுக்கு நன்மை கண்டிப்பா கிடைக்கும். சப்போஸ் தீமை செய்யும் கிரகங்கள் இணைந்திருக்காங்க, என்ன பண்ணுவாங்க? அடிமேல அடி விழும், அடிமேல அடி விழும். ஒரு அடி விழுந்து பேச்சு விட்டுருக்க மாட்டோம், அடுத்தால என்ன பண்ணுங்க? அடி விழும். இதுதான் கிரகங்களுடைய சேர்க்கை. அப்ப அதனுடைய பலமும் பலவீனம் இம்பார்ட்டன்ட். அப்ப எது பலம் எது பலவீனம்? ஒரு கிரகம் நட்சத்திர பாதத்தில் நிற்கும் பொழுது ரொம்ப முக்கியம். அப்ப எந்த பாவகம்? நட்பு கிரகமா இருக்கா, இன்னும் பலம். நட்பு பாவகமா இருக்கா, அது இன்னும் பிளஸ். உங்க லக்னத்துக்கும் ராசிக்கும் நன்மை தரும் கிரகங்களா? சொல்லவே வேண்டியதில்லை. அவங்க மாதிரி கொடுக்கறதுக்கு யாருமே ஏதோ ஒரு குடுப்பினை இருக்கும் இல்லைங்களா? சும்மா இருக்காது இல்லையா? ஓகே, சரி. இப்போ நல்லதும் பார்ப்போம், கெட்டதும் பார்ப்போம். சரிங்களா? 2ம் கலந்ததானே நம்ம பெருவி பையனே. கொஞ்சம் சிரிப்போம், பார்த்தீங்கன்னா அழுதுருவோம், அழுவோம், சிரிப்போம் இல்லைங்களா? இசிஜி மாதிரி தான் நம்ம லைஃப். அப்பதான் என்ன அர்த்தம்? வாழ்க்கை ரன்ல இருக்கோன்னு அர்த்தம், இல்லைன்னா அவுட் ஆயிட்டோன்னு அர்த்தம். ஓகே, எஸ். இப்போ பொதுவாக வச்சுக்கோங்க, சூரிய பகவானாவே ஆளுமை கிரகம் தான் இல்லைங்களா? இப்போ இந்த சூரிய பகவானோடு எந்த கிரகம் சேர்ந்திருந்தாலும் அந்த பாவத்துக்கு ஒரு பலம். ஏன்னா அது ஒளி உள்ள கிரகம் இல்லையா? இன்னொன்று ஆத்ம கிரகம்னு சொல்வோம். என்ன கிரகம்? சூரிய பகவான். சந்திர பகவான் மனோகிரகம், நம்முடைய மனதின் வலிமை. அது தேய்பிரை சந்திரனையும் வளபிரை சந்திரனையும் பிரிச்சு எடுக்கணும். தேய்பிரை சந்திரன்ல இருக்க வச்சுக்கோங்க, டென்ஷன், அழுகை, பயம் இருக்கும். அதே வச்சுக்கோங்க, வளபிரை சந்திரன்னா கோபம், எல்லாத்தையும் வேகமா செய்வாங்க சரிங்களா? எடுத்தோம் கோத்தம் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் ஃபீல் பண்ணுவாங்க, ஆனா பயப்பட மாட்டாங்க, பார்த்துக்கலாம். எப்படிங்க? அதுதான் வளபிரை சந்திரன். சரி, இப்ப சூரிய பகவானும் சந்திர பகவானும் சேர்ந்திருக்காங்கப்பா. 2 ஒளி உள்ள கிரகம் தான் இல்லைங்களா? ஆனா என்ன சொல்றோம்? அமாவாசைன்னு சொல்லுவோம். உண்மைதானே இல்லைங்களா? சூரிய பகவானும் 2 ஒளி உள்ள கிரகம், ஆனா சேர்ந்திருக்கு அப்படின்னா அமாவாசையில பிறந்திருக்காங்க. அது 3 நாள் கணக்கு எடுத்துக்கலாம். பௌர்ணமி அப்படிதான் சரிங்களா? சந்திர பகவான் பாத்தீங்கன்னா அந்த நட்சத்திரங்கள் தாண்டி வர்றதுக்கு 2 நாள் ஆகும் இல்லைங்களா? அப்ப 3 நாள் வரைக்குமே நம்ம என்ன பண்ணுவோம்? அமாவாசை, பாட்டியம்மன் சொல்லுவோம், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வளபிரைன்னு சொல்லுவோம் சரிங்களா? சோ சூரிய பகவானும் சந்திர பகவானும் சேர்ந்து இருக்காங்க அப்படின்னா அப்பாவிற்கு தொழில் மாற்றம் கட்டாயம் உண்டு. எப்படிங்க? அந்த குழந்தை பிறந்ததுமே அப்பா கண்டிப்பா அது நன்மையா இருக்கலாம், தீமையா இருக்கலாம், ஆனா இணைவு இருக்கு அப்படின்னா வேணா சூரிய பகவான் அப்பா, சந்திர பகவான் அம்மா. உயிர்காரகம் பொருள்காரகம் நம்ம அந்த கட்டத்துக்குள்ள பிரிச்சு எடுத்துக்கணும். உயிர்காரகம் கிடைக்குதுன்னா பொருள்காரகம் கிடைக்காது, பொருள்காரகம் கிடைக்குதுன்னா உயிர்காரகம் கிடைக்காது. அதை அனலைஸ் பண்ணி பிரிச்சு எடுத்துக்கணும் ஒரு பாவகத்துக்குள்ளார சரிங்களா? சோ அப்போ இந்த சூரிய பகவான் சந்தை இணைவை விடவே நீங்க ஓப்பனா கேட்கலாம், அப்பாவுக்கு தொழில் மாறிச்சிங்களா கேட்டு பாருங்க. ஆமாங்க. அதே மாதிரி தொழில் மாற்றம் இருந்தாலும் எதிர்பார்த்த லாபங்கள் இல்லாம அவர் திறமைக்கேற்ற விஷயங்கள் கிடைக்காம இருக்கும். அப்ப என்னது? வருமானம் தடைபடும்,
ஏன்னா சந்திர பகவான் அங்க வந்து பாத்தீங்கன்னா சிரமப்பட்டு அந்த குழந்தை பிறக்கும். அதுலயும் ஒரு ஜென்ம சனி, ஒரு 7.5 சனி, அஷ்டம சனி, கண்டக சனி, அந்த மாதிரி அத்தாசம் சனியா இருந்தா கண்டிப்பா கேளுங்க, சனி பகவான் பார்க்க 7, 8 இருந்தாலும் சரி, ஜென்ம சனி விரையச்சனியா இருந்தாலும் சரிங்க, அம்மாவுக்கு அந்த குழந்தை சிரமப்பட்டு தான் பிறந்திருக்கும், சிக்கல் இல்லாம பிறந்திருக்காரு. அந்த பிறக்கும் பொழுது நிறைய வந்து அந்த ஹெல்த்ல ப்ரெஷர் அம்மா கொடுத்துருக்கும். அது மட்டும் இல்லாம அந்த குழந்தை பிறந்த அந்த குழந்தையும் ஹெல்த்தா இருந்திருக்காது. ஏதாவது நோய் தாக்கம் வந்துட்டே இருக்கும், உடல் ரீதி தொந்தரவுகள் குழந்தைக்கு கண்டிப்பா இருக்கும். அதே ஜென்ம சனி, ஒரு அஷ்டம சனி அப்படின்னா அப்பாவுக்கு தொழில் கண்டிப்பா லாபம் இருந்தாலும் நஷ்டம் ஏற்படும். லாபத்துல இருந்தாலும் என்ன ஆகுங்க, ஜென்ம சனி அஷ்டம சனி மட்டும் ஏன்னா அவன் சூரியன் யாரு, அம்மா அப்பாவுக்குள்ள சின்ன சின்ன பிரச்சனைகளையும் கொடுக்கும். ஏன்னா குழந்தை பருவத்தில் வரக்கூடிய எந்த சனி பகவானாக இருந்தாலும் தாய் தந்தையை மட்டுமே பாதிக்கும், அப்பா அம்மா மட்டும்தான் பாதிக்கும், வேற யாரையும் பாதிக்காது. சரிங்களா? அப்ப இந்த அதிபதியான விஷயங்கள் இருக்கலாம். அப்ப தசாபுத்திக்கு மெதுவா வந்துக்கலாம். அது எல்லாத்துக்கும் சந்திர பகவானை வச்சு இயக்கம் வர்றது தானே. இப்ப தசாபுத்தி நம்ம போகவே இல்லை, கிரக சேர்க்கைக்கும் அதுக்குண்டான பலன் பரிகாரம் மட்டும்தான் பார்த்துட்டு இருக்கோம். அப்போ சனி பகவானுடைய தாக்கம் இருக்கும்போது தொழில் மாற்றம் இருக்கும், அப்பாவுக்கு சரியான வருமானம் இருக்காது, ஊருட்டே ஊர் வந்திருப்பாங்க, அம்மா அப்பாவுக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காது, சொத்துக்கள் கண்டிப்பா வந்து பாக பிரிவினையோ இவருக்கேற்ற வருமானம் அங்க இருக்காது. எப்படிங்க, பூர்வீக சொத்திலும் யூஸ் இருக்காது. என்ன காரணம், கால 5ஆம் அதிபதி எல்லாம் உங்களுக்கு சூரிய பகவான், அப்ப காலபுருஷன் 4 சொத்து சந்திர பகவான் இல்லையா, 4, 5 சேர்க்கை. சனி பகவான் உங்களுக்கு பாத்தீங்கன்னா காலபுருஷனுக்கு 10, 11 நஷ்டத்தை கண்டிப்பா கொடுப்பாரு. கேட்டு பாருங்க, விட்டுட்டு வந்தீங்களா பூர்வீகத்தை, இல்ல உங்களை ஏமாத்தி இருப்பாங்க, உங்களுக்கான விஷயம் கிடைச்சிருக்காது, இல்ல ஒரு பாகம் கம்மியா வாங்கினீங்களா, கண்டிப்பா சொல்லுவாங்க ஆமாங்க பூர்வீக சொத்துல இருக்க முடியல, எங்களுக்கான பங்கு கிடைக்கல, ஏமாத்திட்டாங்க, கையெழுத்து வாங்கிட்டாங்க, விட்டு வந்துட்டோம், ஏதோ ஒண்ணு கண்டிப்பா சொல்லுவாங்க. இந்த மாற்றமே இருக்காது. சரி, இப்ப சூரிய பகவான் சந்திர பகவானோட ராகு இணைஞ்சிருக்கார். எப்படிங்க, ராகு யாரு, அப்பா வழி தாத்தா பாட்டி தானே. அப்போ அங்க ஒரு விஷயம் வந்து கர்மா டிரான்ஸ்மிஷன் ஆகுது, அப்போ அங்க ஒரு தொடர்ச்சியான ப்ராப்ளம் ஒண்ணு சேர்ந்து வருது. நம்ம எந்த பாவகத்தும் போகணும், சேர்க்கைக்கு மட்டும்தான் பலன் பார்த்துட்டு இருக்கோம். அப்பா வழியில ஒரு கர்மா தொடர்ச்சி இருக்குன்னு கேளுங்க, கண்டிப்பா சொல்லுவாங்க. நீர் ராசியா இருக்கு அப்படின்னா நீரில் இறந்தவங்க கட்டாயம் இருப்பாங்க. நெருப்பு ராசியா இருக்குன்னா நெருப்பில் இறந்தவங்க இருப்பாங்க. சப்போஸ் உபய ராசியா இருக்கு வச்சுக்கோங்க, தூக்கலன்னு கேட்டு பாருங்க, அது மிதுனமும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கன்னி மட்டும்தான் பொருந்தும். இங்க மீனமும் தனுசு வராது, ஏன்னா நெருப்பும் இங்க நீரும் வந்துருதுங்களா. இங்க புதன் வீடா இருக்கா மட்டும்தான் பாத்தீங்கன்னா தற்கொலை பண்ணிக்குவான், தற்கொலை பண்ணி இறந்தவங்க கட்டாயம் இருப்பாங்க. ஏன்னா 3ஆம் இடம் கழுத்து இல்லையா, அங்க தர்ஷனம் திருவாரூர் இயங்கிட்டு இருக்கு முழுமையா, தாராளமா நம்ம கேட்கலாம். அந்த ராகு இயற்கை இருக்கும்னவே அவங்களுடைய கர்மாவுடைய தொடர்ச்சி உங்களுக்கு இருக்கு. சூரியன் ராகு சந்திரன் கிரகண வருஷம் தானே. சப்போஸ் கேது இருக்காரு, அவர் யாரு, சந்திர தாத்தா பாட்டி தானே, அப்ப அம்மாவளியோடைய பிரச்சனை தொடர்ந்து இருக்குன்னு சொல்லலாம். இதெல்லாம் மாற்றுக்கருத்தே கிடையாது. வந்து உட்காரும் போது சில விஷயம் சொல்லும் போது வச்சுக்கோ, என்ன பண்ணுவாங்க சொல்லும்போது ஆமாங்க நடந்திருக்குங்க, ஆமாங்க அப்படின்னு அவங்க சொல்லணும். சரிங்களா? சரி, இப்ப வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய் எடுத்துக்கலாம். இப்ப சூரிய பகவான் சந்திர பகவான் செவ்வாய் பகவான் இணைவு இருக்கு. இங்க செவ்வாய் பகவான் வந்து பாத்தீங்கன்னா காலபுருஷருக்கு 1, 8 சொத்துக்கள் சேர்த்துறதுக்காகவும் வீடு கட்டுறதுக்காகவும் ஒரு போராட்டம் இருக்கும் பாருங்க. எப்படா சொந்த வீட்டுல வந்து உட்காரணும் அந்த ஆசை அவங்களுக்கு இருக்கும், அதுக்காக நிறைய போராடுவாங்க. ஆனா சரியான தசா புத்தி காலங்கள் வராம இடத்த வாங்குறதோ வீடு கட்டுறதோ கூடாது. இதே சூரியன் சந்திரன் செவ்வாய் இணைவு இருந்து சனி பகவானுடைய பார்வை இருக்கு அப்படின்னா கட்டின வீடா பார்த்து வாங்கிக்கோங்க. கட்டின வீடா பார்த்து வாங்குறது ரொம்ப பெஸ்ட். இல்ல நான் இடம் வாங்குவேன், என்னோட டேஸ்ட்டுக்கு தான் வந்து பெட்ரூம் வைக்கணும், போர்ட்டிகோ வைக்கணும், கிச்சன் இருக்கணும், செல்ஃபெல்லாம் இருக்கணும் அப்படின்னு நினைச்சாங்க அப்படின்னா கொஞ்ச நாள் குடியிருப்பாங்க, விட்டு வெளியே வந்தே ஆகணும். நிரந்தரம் ஆகாது, நிரந்தரம் ஆகாது. அதுல லோன் எல்லாம் வாங்கி போட்டாங்கன்னா லோன் கட்ட முடியாம வெளியே வந்துருவாங்க. அது யாரு, புதன் தான் லோன், பேங்க் லோன் எல்லாமே புதன் தான். சரி, வட்டிக்கு வாங்கி நான் வந்தேன், வட்டி யாருங்க, குரு பகவான். குரு பகவான் பார்வை நன்மைகள் தரும், ஆனா வட்டி மேல வட்டி கொடுத்து அந்த வீட்டை மீட்டெடுக்கிறதுக்குள்ளார படாத பாடுபட்டுருவாங்க. இந்த வீட்டை எவ்வளவு கஷ்டப்பட்டு நான் வாங்கணும் தெரியுமா, அதுக்கப்புறம் பிள்ளைங்க வருவாங்க பாருங்க, அது கண்டிப்பா அழிச்சிரும். எப்படிங்க,
சூரியன் சந்திரன் செவ்வாயுடைய சனி பகவானுடைய பார்வை இருந்து சப்போஸ் குரு பகவானும் பாக்குறாரு, வீட்டை மீட்டுருவாரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, குழந்தைங்க வச்சு பொழைக்க மாட்டாங்க. எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க. அந்த இது குழந்தைங்களுக்கு தெரியாது. தெரிஞ்சிருந்தாலும் அதை பத்தி அவ்வளோ பெருசா எடுத்துக்க மாட்டாங்க. ஏன்னா குரு பகவான் யாருங்க, பொருள் கிரகமும் அவர் தான். கோடி கோடியாக கொட்டி தரும் கிரகம் பார்த்தீங்கன்னா குரு பகவான் தான், பொருளாதார கிரகம். அவர் தான் குழந்தை. அந்த பிராப்தம் அவர்களுக்கு இல்லை. சரிங்களா? சரி, இப்ப சூரியன் சந்திரன் செவ்வாயோடு புதன் பகவானுடைய பார்வை இருக்கு. புதன் பகவான் ரிஜிஸ்ட்ரேஷன். புதன் பகவான் யாருங்க, அவர் தான் பத்திரப்பதிவு. சம்பந்தப்பட்ட நபர் அவர் பேர்ல பதிவு பண்ணக்கூடாது, ஆயுள் கண்டம் ஏற்படும். சூரியன் சந்திரன் செவ்வாய் இருந்து புதன் பகவான் பார்வைப்பட்டார். ஏன்னா நேர் 7ஆம் இடம், 7க்கு 7 பாப்பாரா? அப்ப சூரியன் சந்திரன் செவ்வாயும் 1, 8, 4, 5 புதன் பகவானை பாக்குறாங்க. 3, 6 சம்பந்தப்பட்ட புதன் பகவான் இவங்களை பாக்குறாங்க. சொத்துக்கள் விற்பனைகள் புதன் பகவான் வச்சுக்கோங்க 108வது பாதமா இயங்குவார். 108வது பாதமாக மீன வீட்டுக்குள்ள இயங்குவார். அது ஒரு சூட்சமம் இருக்கு. யாருக்கெல்லாம் வேணும்? வேணுமா? எல்லாத்துக்கும் வேணுமா? எஸ். நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன், புதன் பகவான் சம்பந்தப்படாமல் இறப்பு நிகழாதுடாமா. ஒருத்தர் இறக்குந்து போறாங்க அப்படின்னா செக் பண்ணி பாருங்க, கோச்சாரம் போட்டு பாருங்க, இல்ல அவங்க ஜனகால ஜாத்தை வாங்கி பாருங்க. புதன் கோரையோ இல்ல அவங்க லக்னாதிபதியோ ஆயுள் கிரகமோ தசா புத்தியோ புதன் சம்பந்தப்படாமல் இறப்பு நிகழவே நிகழாது. என்ன காரணம்? 108வது பாதனாக புதனுடைய நட்சத்திரம் இருக்கு. புதன் பகவான் நீச்ச வர்க்கம், அதாவது மோட்ச ராசி. யார் ராசி அது? மோட்ச வீடு. அந்த பாயிண்ட்ல இருக்கிறதுனால புதன் சம்பந்தப்படாமல் இறப்பு நிகழாது. சரிங்களா? அப்ப இந்த புதன் பகவானுடைய பார்வை இருக்கு அப்படின்னா அவங்க என்ன பண்ணக்கூடாது, அவங்களுடைய பெயர்ல சொத்துக்கள் பதிவு பண்ணக்கூடாது. பதிச்சுட்டாங்கன்னா ஆயுள் குற்றம் கட்டாயம் ஏற்படும். மாற்று கருத்தே கிடையாது. உங்களுக்கு கோல்டன் ரூல். சரி, இப்ப அதே சூரியன் சந்திரன் செவ்வாய் இருக்காரு, கூட ராகு, 4 கிரகம் இருக்காங்க. சனி பகவானும் எங்க ஒரு பக்கம் இருந்து பாக்குறாரு. சரிங்களா? இவன் எந்த லக்னமா இருக்கலாம், எந்த தசா புத்தி எது வேணா இருக்கலாம். இவர்களுக்கு பாத்தீங்கன்னா சொத்துக்கள் சேர்க்க நல்லா இருக்கும். வாடகை வருமானங்கள்லாம் வரும். வாடகை வருமானங்கள் வரும். நிறைய அசட்ஸ் இருக்கும். தொழில் பார்த்தா சிறப்பா இருக்கும். ஆனா 40 வயசுக்கு மேலதான் சைன் பண்ணுவாங்க. அது வரைக்கும் போராட்டமான வாழ்க்கையா இருக்கும். என்ன வாழ்க்கை? போராட்டமான வாழ்க்கையா இருக்கும். எப்படியா ஜெயிச்சிடணும் ஃபர்ஸ்ட் 40 வயசு வரைக்கும் 4 படி ஏறுவாங்க. எக்ஸ்ட்ரா 2 படி கீழே விழுந்துருவாங்க. மறுபடியும் பரமபதம் மாதிரிதான் ஏனியா பார்த்து 2, 2, 5, 5 போட்டு என்ன பண்ணுவாங்க, 10, 12 போட்டு ஏனியே ஏறி போவாங்க. கடைசியில தாயம் 1 பெரிய பாம்பு இருக்கும், ஸோ ஏன்னு கீழே வந்துருவாங்க. அப்ப அந்த மாதிரி அமைப்பு பாத்தீங்கன்னா இந்த கூட்டு கிரகங்களுக்கு உண்டு. சரி, இப்ப புதன் பகவான் வச்சுக்கோங்க, சூரிய பகவானும் சேர்ந்திருக்குன்னா புதன் பகவான் சூரிய பகவானை தொட்டால் புத ஆதித்ய யோகம். எப்படிங்க? தடைப்படும். ஆனா படிச்ச டிகிரி எடுத்து அவங்க என்ன தேவையோ அது அடைஞ்சிருவாங்க. ஆனா புதன் பகவான சூரிய பகவான் தொட்டா அது அஸ்தங்கம். சரிங்களா? கண்டிப்பா அவங்க படிக்கிற கல்வியில தடை வந்தே தீரும். நான் ஆசைப்பட்டேன், என்னால முடியல, இல்ல படிச்சு முடிச்சிருவாங்க, அதுக்கேன வேலை கிடைக்காது, அதற்கான வாய்ப்பு இருக்காது. சரிங்களா? வாய்ப்பே கிடைச்சாலும் சப்போர்ட் கிடைக்காது. வீட்டுக்குள்ளார தன் திறமைய வெளியே கொண்டு வர முடியாது. ஏன்னா புதன், ஆனா சூரிய புதனும் 2 பேர் இருக்காங்கன்னா 2 விதமான யோகம் கிடைக்கும். 2 முறை பாத்தீங்கன்னா அவங்க அதிகமா பிரபல்யமாவாங்க. புதன்னாவே 2, சூரியன்னா உங்களுக்கு ஆத்ம கிரகம் இல்லையா, ஒளி வாய்ந்த கிரகம் இல்லையா, அந்த குறிப்பிட்ட டைம்ல வச்சுக்கோங்க 2 முறை பிரபலமாவாங்க. அதுல கிடைக்கிற அமைப்பு தான் அவங்க பீக் ஆகும். ஆனா அதுக்காக என்ன பண்ணணும், திரும்பி பார்த்து பெருமூச்சு விடுற மாதிரி ஒரு ஸ்டோரி இருக்கும் அவங்களுக்குள்ளார. அப்பாடா, இந்த இடத்துக்கு வர்றதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டேன், நான் எவ்வளோ போராட்டம் பண்ணேன் அப்படின்னு நிறைய விஷயம் யோசிப்பாங்க. இவங்க எல்லாத்துக்கும் ரோல் மாடலா இருப்பாங்க. எப்போ? 40 வயசுக்கு மேல. சூரியன் அந்த புதனுடைய சேர்க்கை. அதே உள்ள கேது இருக்காரு அப்படின்னா தன்னுடைய திறமைகள் இருந்தாலும் வெளி சொல்ல மாட்டாங்க. எப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்துக்கோங்க. சரிங்களா? ஒரு கிளாஸ்ல நான் டீச்சராக இருந்திருக்கேன், டீச்சிங் லைனில். அப்போ என்னன்னா ஒரு ஃபில் இன் த பிளாங்க்ஸ் இல்லை படிக்கிறோம், ஒரு 5th வரைக்கும் இல்லை இருக்குங்களா, 5 லைன்ஸ் படிக்கிறோம். ஒரு ஃபில் இன் த படிக்க சொல்லுவோம். பார்த்தீங்கன்னா
எடுத்ததுமே நம்ம ஃபர்ஸ்ட் ஒன் கேட்க மாட்டோம். ஏன்னா 2 வகையா குழந்தைங்களை பிரிக்கணும். யார் வந்து புரிஞ்சு படிக்கிறாங்க, யார் வந்து மக்கப் மட்டும் பண்றாங்க. அப்ப கேள்வியை மாத்தி கேட்டாலும் புரிஞ்சு படிச்ச குழந்தை சரியான ஆன்சர் பண்ணுமா? மக்கப் பண்ண குழந்தை என்ன பண்ணும், கேள்வி கேட்கும் ஆன்சரை மாத்தி சொல்லும். ஆனா 5ல் 1 தானே ஆன்சர். 2 விஷயம் குழந்தைங்க பிரிச்சுக்கலாம். ஒரு குழந்தை புக் எடுத்தே படிச்சிருக்காது, ஒரு குழந்தை தொட்டிருக்காது. அந்த புதன் கேது சூரியன் இணைவு பார்த்தீங்கன்னா பக்கத்துல ஒரு சொல்லியிருப்பான், அந்த சத்தமா சொல்லி கிளாப் வாங்கிட்டு போயிடும். அதான் சூரியன் புதன் கேது. அடுத்து அவங்க சொல்ற விஷயத்த, ஏன்னா இந்த புதன் கேது இணைவு இருக்கு பாருங்க, அவங்க சொல்ல மாட்டாங்க. தப்பா போயிருமா, நம்மளை திட்டுவாங்களா அப்படிங்கிற விஷயத்துக்குள்ள அவங்க தயங்குவாங்க. பக்கத்துல ஒருத்தன் என்ன பண்ணுவான், அந்த யோகத்தை வாங்கிட்டு போயிட்டே இருப்பான். அதான் புதன் கேது சூரியன். அப்ப என்ன பண்ணுது, புதன் சூரியன் கேது இணைவு இருக்கு அப்படின்னாவே அந்த குழந்தைங்கள கைட் பண்ணுங்க. நிறைய திறமை இருக்குமா, நிறைய விஷயம் சொல்லணும் பேசணும் தட்டி கொடுத்தீங்கன்னா, கீ கொடுத்தா போதும் உங்களுக்கெல்லாம் அப்படியே மூவ் பண்ணி. ஆனா உங்களுக்கு கடைசி வரை கீ கொடுத்துட்டே இருக்கணும். அந்த புதன் கேதுன்னு அப்படிதான், தன்னுடைய திறமைய வெளியே சொல்லாது. ஒரு பயம், உள்ளூர பயம். அந்த பயத்தின் மூலமாக என்ன பண்ணுங்க, அவங்க தன்னை வெளிக்கொண்டு வர மாட்டாங்க. நிறைய ஜாதகங்கள் இருக்குடாமா, கேட்டு பாருங்க, சொல்லுவாங்க. ஆமாங்க, ஆண்கள் ஜாதகமே இருக்கு. பயத்தின் மூலமாக தன்னுடைய விஷயங்கள் வந்து கிடைக்காம இருந்திருக்காங்க. அவங்களுக்காக சொல்லணும் நம்ம. சரி, இப்போ வந்து குரு பகவான் வரலாம். சரி, சூரிய பகவான் தொட்டு வேற கிரகத்துக்கு வரலாம். இப்போ குரு பகவான் இருக்காரு, புதன் பகவான், ரெண்டுமே யாரு, பொதுவான பாதகாதிபதிகளா, 2 பேரும் இணைஞ்சிருக்காங்க. சரிங்களா? அப்ப இங்க என்னன்னா, தனக்கு எல்லா விஷயம் தெரியும். ஏன்னா குருனா அதிமேதாவி, புதன் வந்து விகடகவி, விக்ரமாதித்தன், மதில் மேல் பூனை. தனக்கு எந்த பக்கம் இற கிடைக்குதோ அங்கதான் அந்த புதன் குதிக்கும். எப்படிங்க, மதில் மேல் பூனை, வலது பக்கமா இடது பக்கமா நேராவான்லாம் தெரியாது. தனக்கு எங்க இற கிடைச்சாலும் என்ன பண்ணும், புதன் எட்டி குதிச்சிடும். அதாவது காரியவாதி சொல்லலாம் புதன் பொறுத்தளவு. இன்னொன்னு, சமயோஜனத்துல நம்ம புத்தி வேலை செய்யணும், புதன் நல்லா இருக்கணும். அப்பா சமயத்துல காப்பாத்திட்டாங்கப்பா, இவங்க மட்டும் வரலன்னா அந்த விஷயம் நமக்கு கிடைச்சிருக்காது. அந்த புதன் சிறப்பா இருந்தா மட்டும்தான் நம்ம புத்தி கூர்மையா இருக்கும். தக்க நேரத்துல நம்ம தப்பிச்சு வரணும். நமக்கு ஒரு வண்டியே ஓட்டிட்டு இருக்கீங்க, ஒருத்தர் குறுக்க வராங்க, நீங்க பேலன்ஸ் பண்ணணும்ல, அதுக்கு நீங்க அலர்ட்டா இருக்கணும். அதுக்கு புதன் சிறப்பா இருக்கணும். அப்பதான் அந்த இடத்துல நீங்க உங்களை காப்பாத்திக்க முடியும், மற்றவங்களையும் காப்பாற்ற முடியும், உங்களையும் நீங்க காப்பாத்திக்க முடியும். ஸோ இந்த குரு புதன் எப்படி தெரியுங்களா, ஒரே ஒரு 2 கத்தி இருக்கிற மாதிரி, நீயா நானு தான் போட்டி போடும், நீயா நானு தான் போட்டி போடும். எல்லா விஷயம் தெரியும், ஆனா எந்த இடத்துல பயன்படுத்தணுமோ அங்க பயன்படுத்த மாட்டாங்க. இந்த குருவும் புதனும் எந்த இடத்துல பேசணுமோ அங்க பேச மாட்டாங்க. ஆனா இவங்களுக்கு இந்த ரெஸ்பெக்ட் இருக்கும். எந்த இடத்துக்கு போனாலும் அவர் சொன்னா சரியா இருக்கும், அவர் பேசினா சரியா இருக்கும். நிறைய விஷயம் அவர்கிட்ட இருக்கு. ஒரு டீம் இருப்பாங்க, ஆனா எதை எப்ப சொல்லணும், எதை எப்படி செய்யணும்னு மட்டும் தெரியாது. சொல்லுவேன், அந்த படத்துல கூட கார்த்திக் நினைக்கிறேன், உட்காந்து நீ பேசாம இரு உனக்கு பணம் வரும் அப்படிமா, நீ பேச்ச குறை அப்படிமா. பேசிட்டே இருப்ப, யாரும் வந்து பார்க்க மாட்டாங்க, பேசாம உட்கார வச்சிருவான், மௌனசாமி வந்து பணம் குதுவும். அந்த மாதிரிதான் குருவும் புதனும். சரிங்களா? அதுவும் கேது வந்து பார்த்துட்டா அவங்க இன்னுமே பேசாம இருக்கணும், அப்பதான் பணம் கிடைக்கும். தன்னுடைய அறிவு, இவன் ஆற்றல் எல்லாம் பாத்தீங்கன்னா அடுத்த பக்கம் தான் வேலை செய்யணும். புதன் புத்தி, குரு யாரு, மூளை. தன்னுடைய யோசனையின் மூலமாக அடுத்தவர்களை வளர்த்தல். இதெல்லாம் ஆசிரியர் பணி தான். டீச்சிங் லைன்ல வந்தாங்கன்னா சூப்பரா இருக்கும். அவங்க அந்த கதை ஸ்டோரி மூலமாவே அந்த குழந்தைங்களுக்கு புரிய வைப்பாங்க. அந்த டீச்சர்ஸ் வந்து ரொம்ப பிடிக்கும் குட்டீஸ்களுக்கு. அந்த மிஸ் கிளாஸ், அந்த மாஸ்டர் கிளாஸ் நான் மிஸ் பண்ண மாட்டேன்ப்பா, அவ்வளோ பிடிக்கும்பா. ஒரு விஷயத்த வந்து எப்ப விளையாட்டா கொண்டு போகணும், எப்ப சீரியஸா, அது தெரியும் உங்களுக்கு. அந்த விஷயங்கள் எல்லாம் அந்த குரு புதன் சேர்க்கை ரொம்ப சிறப்பா இருக்கும். ஒரு பிரச்சனை வருதா, அதை வந்து பண்ணி வச்சுக்கோங்க, சரிப்படுத்துவாங்க. பிரச்சனையை சரிப்படுத்துவாங்க அந்த குரு புதன் எல்லாம். அதையும் சூரிய பகவான் கூட இருக்காரு அப்படின்னா அவங்க தான் கோஆர்டினேட்டர், அவங்க தான் லீடர். அவங்க பின்னாடி ஒரு பெரிய டீமே, கூட்டமே இருக்கும். ஏன்னா சூரியனும் குரு கௌரவ கிரகங்கள், சூரிய பகவானும் குரு பகவானும் கௌரவ கிரகங்கள். புதன் புத்திசாலி இல்லையா, அதனால அழகா அவங்க என்ன பண்ணுவாங்க, கைட் பண்ணி வழிநடத்தி கொண்டு போயிடுவாங்க. தனக்கான இடத்தை என்னைக்கு விட்டு கொடுக்க மாட்டாங்க, கரெக்டா என்ன பண்ணுவாங்க, கொண்டு போயிட்டே இருப்பாங்க. சரி, இப்ப செவ்வாய் பகவான் எடுத்துக்கலாம். புதன் பகவான், குரு பகவான், செவ்வாய் பகவான். என்ன இங்க குரு பகவானும் செவ்வாயும் ஃப்ரெண்ட்ஸ்.
ஆனா இந்த புதன் பகவான் 2 பேரும் இனிமையா, செவ்வாயும் ஆகாது குருவும் ஆகாது. இவங்க எப்படி இருப்பாங்க? நல்ல இடத்த வாங்குவாங்க, நல்ல ஆளெல்லாம் கூப்பிட்டு பக்காவா மேப்பெல்லாம் போட்டுருவாங்க. கட்டும்போது வச்சுக்கோங்க தப்பனுவா இன்ஜினியர் சரி ஆள் பிடிச்சி கட்ட மாட்டாங்க. எங்க மிஸ் பண்ணுவாங்க? இடம் ஓகே, பிளானிங் ஓகே, யார் அங்க வந்து வழிநடத்தி கொண்டு போகணுமோ தப்பான ஆள் பிடிச்சிருவாங்க இன்ஜினியர். அவங்க என்ன பண்ணுவாங்க? சரி அங்க பில்டிங்க கட்ட மாட்டாங்க. பேராசையும் பெரு அதிர்ஷ்டத்தையும் கொடுக்கும், அது என்ன ஆகும்? உடனே கிடைக்காது. அதுக்காக இழுபறி இருந்து காத்திருந்து கவலைப்பட்டு ஒரு பஞ்சாயத்து வச்சு, புதன்னா பஞ்சாயத்து, புதன்னா வழக்கு, ஒரு வழக்கு சந்திக்காம வீடு கட்டியும் முடிக்க மாட்டாங்க. குரு புதன் செவ்வாய் இணைவு இருந்தாலும் சரி பார்வை இருந்தாலும் கேட்டு பாருங்க. வீடு கட்ட ஆசைப்பட்டீங்களா? பிரச்சனையாச்சா? சந்திச்சீங்களா பிரச்சனையா? ஆமாங்க. ஒரு பணம் கொடுத்து ஏமாந்தீங்களா? ஆமா ஏமாந்தேன். இடத்த தெரியாம வாங்கிட்டீங்களா? அது வில்லங்கமான இடமா? ஆமா இப்படிதான் இருக்குங்க. இடம் வாங்கும் போதே வில்லங்க இருக்கும். அதுவும் கன்னி வீட்டுல இருந்துட்டா சொல்லிக்க வேண்டியதில்லை. இவங்களே என்ன பண்ணுவாங்க? போய் வம்புல மாட்டிக்குவாங்க. ஏன்னா 6ஆம் இடம் தான் வம்பு வழக்கு ஸ்தானமே, ருணரோக சத்ரு ஸ்தானம். ஒருத்தருக்கு எப்ப கடன் ஏற்படும்? எப்ப வீடுக்காகவோ கல்யாணத்துக்காகவோ படிப்புக்காகவோ யாரு கடன் வாங்குவான்னு கேட்டீங்கன்னா, கன்னி வீட்டுக்குள்ளார எந்த கிரகம் தசாபுத்தி நடத்தினாலும் கடன் கொடுத்துரும். குரு பகவானே இருக்காருப்பா, அப்பதான் கடன் வந்து கோடி கோடியா வாங்குவாங்க. குருவோட கேது சொல்லுவாங்க கோடீஸ்வர யோகம்னு. கண்டிப்பா அவங்க கடன்காரன். கடன் இல்லாம நகை மூலமான கடன் இருக்கு. குருன நகை இல்லை, நகை தானே, தங்கம் தானே. கேதுனா அங்க அவர் தான் வலை. சின்ன அது வீடு கட்டும்போது வச்சுக்கோங்க, இன்னொருத்தர் வருவாங்க, இந்த கல்லு ஏன்பா போடுற, அந்த கல்லை போட்டு செய்ப்பா, கட்டுறதே கட்டுற இல்ல, ஒரு வாட்டி கட்டுற இடம் அப்படிம்பாங்க. இவங்களுக்கு ஆசையை தூண்டி விட்டுரும். ஆமால 1 டைம் பண்றோம், நல்லா பண்ணிடலாமே, சரி 10 லட்ச ரூபா போடுறோமா, 2 லட்சம் வச்சா போதா, மறுபடி கடனை வாங்கி போடு, என்ன ஆகும்? அதெல்லாம் அடுத்தவங்க ஆசைக்கு நம்ம ஆகிற பலிகடா. நம்ம விரலுக்கு என்ன வீக்கம் இருக்கோ அதானே கரெக்டா இருக்கும். விரலுக்கு ஏற்றது தானே வீக்கம். பெரிய வீக்கமா போயிட்டாங்கன்னா என்ன பண்ணும்? கஷ்டப்படணும். அதுக்காக கட்டும் போது தானே தெரியும் பிரச்சனை என்னன்னு. அப்ப இந்த குரு புதன் செவ்வாய் கண்டிப்பா ஒரு இடம் சார்ந்த விஷயத்தில் வில்லங்கம் பிரச்சனைகள் நீங்க கேளுங்க, ஆமான்னு சொல்லுவாங்க. சரிங்களா? எப்பெல்லாம் வீடு கட்ட முடியும்னா, கால அதிபதியான குரு பகவான் அவர் கடகத்துக்கு வரும்போது, இப்ப கடகத்துக்கு வரப்போறாரு இல்லையா, யாருக்கெல்லாம் சந்திரமாதசம் நடக்குதோ, சந்திர பகவான் வீட்டுல தசாபுத்தி நடக்குதோ அவங்களுக்கெல்லாம் வீடு கட்டுற யோகம் இருக்கும். ஏன்னா பாக்கியாதிபதியில குரு பகவான், காலப்புருஷன் பாக்கியாதிபதி. ஒரு பாக்கியம் கிடைக்கணும் அப்படின்னா அந்த வீட்டுக்கு வரணும். சப்போஸ் வீடு கட்டுற அதிபதியான கிரகம் உங்க ஜாதத்துல எங்க பயணம் பண்ணிட்டு இருக்கோ அங்க கோச்சார குரு தொடும்போதெல்லாம் யோகம் உண்டு. குரு பகவான் சொல்லுவாங்க பார்ப்பது நன்மைகள் கோடி அப்படின்னு. உண்மைதான். சரிங்களா? உண்மைதான். ஆனா திருமணத்துக்கு மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க, கோச்சாரத்தை எடுத்துடாதீங்க. திருமணத்துக்காக கோச்சாரம் சொல்லுவாங்க, குரு பயிற்சி வந்துருச்சு, குரு தசாபுத்தி தான் திருமணத்தை அமைத்து கொடுக்கும். தசாபுத்தி மட்டும்தான் திருமணத்தை. குரு பகவானுடைய பார்வைகள் தெரியுங்களா, பார்வை இருக்குன்னா அந்த வருடமே குழந்தை பிறக்கும். திருமணத்துக்காக குரு பார்வையை பார்க்காதீங்க. சரிங்களா? அவங்க தசாபுத்தி 2, 7, 4, 5, 7, 8, 9, 10 இதுக்கெல்லாம் 10 இல்ல 12 இந்த அதிபதி புத்தி காலங்கும் போது கண்டிப்பா உங்களுக்கு என்ன ஆகுங்க? திருமண யோகம் உண்டு. ஆனா குருவோட பார்வை இருக்கு அப்படின்னா அந்த வருடமே குழந்தை பிறக்கும். குழந்தை அவர் குழந்தை கிரகம் தானே குரு பகவான். சரிங்களா? சரி, இப்ப வந்து குரு பகவானும் சனி பகவானும் சேர்ந்து இருக்காங்க. என்ன சொல்லுவாங்க? இது வந்து ஒரு தோஷம். என்ன தோஷம்? பிரம்மக தோஷம் சொல்லுவாங்க. காலப்புருஷருக்கு 9ஆம் அதிபதியும் 10ஆம் அதிபதியும் தர்மஹருமாதி யோக தரக்கூடிய கிரகம் சேர்ந்திருந்தாலும் பார்த்திருந்தா என்ன சொல்றாங்க? தோஷம் அப்படிங்கிறாங்க. ஏன்னா எங்க போகணும்? திருவடை மருதூர் போகணும். திருவடை மருதூர் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க கேட்டீங்க அப்படின்னா, பெரிய பூதம் உட்காந்துட்டு இருக்கோம், அந்த பக்கமே போய் அந்த வந்துருவாங்க. ஆனா அந்த வழியில போகணும், வேற வழியில வெளியே வரணும். வந்துட்டு என்ன பண்ணுவாங்க? இங்க செப்பல் விட்டுருப்பாங்க, இங்க கார் விட்டுருப்பாங்க, என்ன பண்ணுவாங்க? திரும்ப இங்க வருவாங்க. இந்த எல்லைக்கே வரக்கூடாது அவங்க. அப்ப என்ன பண்ணணும்? பிளான் பண்ணி விடும்போதே அந்த பக்கமா காரையும் செப்பல் விட்டு நடந்து வரணும். இன்னைக்கு மக்களுக்கு நடக்கிறதாகட்டும் ரொம்ப சிரமம் இல்லைங்களா? அப்ப பிளான் பண்ணி அந்த பக்கம் விட்டுட்டு இறங்கி இந்த பக்கம் வந்து போயிட்டு அப்படியே கிளம்பிட்டாங்க அப்படின்னா நிறைய விஷயம் கிடைக்கும். ஆனா கேட்டு பாருங்க, குரு சனி சேர்க்கை இருக்கு. ஆமாங்க, அவங்க சொன்னாங்க நாங்க போயிட்டு வந்தோம், ஆனா எப்படி போனீங்கன்னு கேட்டு பாருங்க.
ஆமா சுத்தி வந்து இங்கதான் வந்து செப்பலையும் காரையும் எடுத்தோம் கண்டிப்பா சொல்லுவாங்க பாதி பேர். அப்ப எங்க உங்களுக்கு மறுபடியும் அதுக்கு உண்டான பலன் கிடைக்காது. எங்க பரிகாரம் பண்ணாங்களோ மறுபடியும் திரும்பவும் அந்த பிரச்சனைய அவங்களே என்ன பண்ணாங்க ஸ்டார்ட் பண்ணிட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் இங்க நிவர்த்தி கிடைக்கும் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இல்லை. சரி, இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன கிரகம் எடுத்துக்கலாம் நீங்களே சொல்லுங்க. ஒரு கிரக சேர்க்கை சொல்லுங்க, நான் பலன் சொல்றேன். சூப்பர்மா, சுக்கிர புதன் சுப கிரக சேர்க்கை தான். சுக்கிர பகவானும் புதன் பகவானும் அதுவும் சந்திரனை பார்த்துருக்குன்னா அழகா இருப்பாங்க, அம்சமா இருப்பாங்க, நிறைய விஷயங்கள் கிடைக்கும். அதாவது ஆடம்பர வாழ்க்கை இல்லாட்டியும் தன்னை வந்து பாத்தீங்கன்னா தன் கடமை பொறுப்பெல்லாம் செய்யறதுக்காகவும் தன் தேவைக்காகவும் தன் எல்லாமே கரெக்டா பண்ணுவாங்க. கலைகள் நிறைய இருக்கும். இந்த சுக்கிரன் புதன் வந்து பாத்தீங்க அப்படின்னா 2, 7, 3, 6 காலபுருஷருக்கு 2, 7. அப்ப குடும்பம் 2ஆம் இடம், 7ஆம் இடம் லைஃப் பார்ட்னர். இவர் 3 கம்யூனிகேஷன்ஸ், 6 கடன். கண்டிப்பா கடன் இருக்கும். கண்டிப்பா சுக்கிரன் புதன் இணைவு கடன் இல்லாத வாழ்க்கையே இருக்காது. அது எந்த பாவமா வேணும் போட்டு குரு பகவான் பாக்குறாரு, சந்திர பகவான் பாக்குறாரு, கடன் இல்லாத வாழ்க்கை கிடையாது. ஆனா கௌரவமா வாழ்வாங்க. சுக்கிரன் புதன் சுப கிரகம், நட்பு கிரகமும் கூட. சரிங்களா? அவர்களை வந்து வச்சுக்கோ குரு பகவான் பார்க்க கூடாது. ஏன்னா 2 பேர்த்துக்கும் யாரு குரு, அவர் தான் பிரச்சனையே. இப்ப துலா ராசி எடுத்துக்கலாங்க. சரிங்களா? இப்ப துலா லக்னத்துக்கு எடுத்துக்கலாம். இப்ப துலா லக்னத்துக்கு லக்னாதிபதியே வந்து பாத்தீங்கன்னா சுக்கிர பகவான் தான். புதன் பகவான் யாரா வராரு, 9 பாக்யாதிபதி அவர் தான், விரையாதிபதி அவர் தான். இவங்க 2 பேரும் வச்சுக்கோங்க சேர்ந்து இருக்காங்க. ஒரு வீடு சொல்லுங்க. சுக்கிர மேஷம். ஓகே, மேஷம்னா நேர் 7க்கு 7, துலா லக்னத்துக்கு 7ஆம் வீட்டுல. அப்போ அந்த 7ஆம் வீட்டுல உட்கார்ந்த சுக்கிர பகவானும் புதன் பகவான் என்ன மாதிரி பலன் தருவாங்கன்னு கேட்டீங்கன்னா, லக்னாதிபதி 7ஆம் இடத்துல லக்னத்தை பார்ப்பது சிறப்பு. எல்லா கிரகம் தன் வீட்டை பார்த்தாவே அந்த இடம் வெற்றிப்பான பலன். சரிங்களா? ஆனா இந்த லக்னத்துக்கு பாக்யாதிபதி யாருங்க, புதன் பகவான். ஆனா உட்கார்ந்த வீடு செவ்வாயுடைய வீடு. அங்க புதன் பகவான் எதிரி தானே, புதன் பகவான் எதிரி தானே. அப்ப இங்க 9 + 12 புதன் பகவானை பொறுத்தளவுக்கு. அப்ப செவ்வாய் வீட்டுல உட்கார்ந்துருக்காரு அப்படின்னா இந்த இடத்துல என்னன்னா தன்னுடைய 9ஆம் வீட்டிற்கு லாபத்தில் இருக்கிறார். அப்பாவிற்கு லாபம் உண்டு, அப்பாவிற்கு லாபம் உண்டு. ஆனா இங்க விரைய வீட்டுக்கு 8ல வந்து உட்கார்ந்துட்டார். நீங்க சம்பாதிக்கிற பணம் என்ன ஆகும், கஷ்டப்படுவீங்க, நல்ல திறமை இருக்கும். அங்க விரைய வீட்டுக்கு அதிபதி வராரு புதன். இவர்கள் சொத்துக்கள் பதியக்கூடாதுங்கம்மா. இவர்கள் பேர்ல சொத்துக்கள் பதிவு. சுக்கிரன் புதன் வந்து சேர்க்கை வந்து செவ்வாய், ஏன்னா செவ்வாய் அது பகை வீடு தான் புதனுக்கு. புதன் செவ்வாய் எங்கெல்லாம் 6, 8, 12 வருதோ இல்ல இந்த அதிபதி சாரத்துல இருக்கோ உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சொத்துக்கள் பதிவு பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் ரிஸ்க். சொத்துக்கள் சேர்த்த முடியாது. அவங்க என்ன பண்ணணும், மனைவி பேர்லயோ அம்மா பேர்லயோ அக்கா தங்கை பேர்லயோ வச்சுக்கலாம். அக்கா தங்கை பேர்ல வைக்கணும்னா நாமினி இவங்க பேர் வச்சுக்கணும் இல்லைங்களா? அவர் சொத்துக்கு அல்வா ஆயிடும். கடைசியில நீ தானே எழுதி வச்ச, அதை திருப்பி வாங்க முடியாது இல்லையா? அதனால அந்த மாதிரி இதுல விஷயம் பார்த்து வச்சுக்கோங்க. இந்த லக்னத்துக்கு ஒரு பாதகாதிபதிகள் இருப்பாங்க. துலா லக்னத்தை பொறுத்தளவுக்கு பாதகாதிபதி சூரிய பகவான் தானே. அப்பா சப்போர்ட்டும் கிடைக்காது, துலாத்துல பிறந்தவங்களுக்கு அண்ணா சப்போர்ட்டும் கிடைக்காது. அவங்க 2 பேர் தான் ஏமாத்துவாங்க. துலா லக்னாசில பிறந்திருக்காங்கன்னா அப்பாவின் மூலமாகவும் அண்ணாவின் மூலம் கண்டிப்பா ஒரு ஏமாற்றம் உண்டு. ஏன்னா சூரிய பகவான் யாரு, அப்பா கிரகம். சரிங்களா? அதே வந்து உங்களுக்கு அந்த 11 யாரு, அண்ணாவை குறிக்குமா? அப்ப துலா லக்னம் ராசியில பிறந்த கேட்டு பாருங்க, அப்பா மூலமாவோ இல்ல அண்ணா மூலமாவோ சந்திச்சிங்களா பிரச்சனைய? ஆமா சந்திச்சேம்பாங்க. ஒரு பாவகத்தை இயக்காம இருக்கவே இருக்காது. அதுதான் காலப்புருஷ அடிப்படையில் நம்ம இயற்கையாவே எடுத்துக்கணும். அப்ப பாதகம் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் தான் லாபமா இயங்கும். ஒரு பாதகத்தை செய்யாமல் உங்களுக்கு லாபம் கிடையாது. சரி, இங்க வந்து வச்சுக்கோங்க, அதே துலாம் வீட்டுக்கு எடுத்தீங்கன்னா பாக்யாதிபதியே வராரே புதன். ஒரு விரயத்தை பண்ணாம கொடுக்க மாட்டாரு பாக்கியத்தை. முதல் புதன் மூலம் விரயம் கிடைச்சிருச்சுன்னா அடுத்தவங்க எல்லாமே பாக்கியம் தான். பாக்கியம் ஃபர்ஸ்ட் கிடைச்சிச்சுன்னா அதுல கொஞ்சமாவது விரயம் ஏற்படும். என்ன பண்ணணும்னா சில தசாபுத்தி காலங்கள் வச்சு கோல்டன் பீரியடா இருக்கும். சொத்துக்கள் அப்பதான் சேர்த்த முடியும். அப்ப நீங்க சொல்லணும், இதெல்லாம் உங்களுக்கு கோல்டன் பீரியட், இதுல வர சொத்துக்களை வந்து நீங்க கரெக்டா வந்து சேர்த்தி வச்சுக்கணும். அதை விட்டாங்க அடுத்த தசாபுத்தி ஒரு பொதுவா பதிச்சுக்கோங்க. ராகுல புதன் எடுத்துக்கோங்க. ராகு புதனும் புதன் ராகுவும் காலப்பகை தான். சரிங்களா? அதே
புதனுக்கு அப்புறம் வச்சுக்கோங்க, புதன் திசையில ராகு புத்தி முடிஞ்சுதுன்னா அடுத்து உங்களுக்கு குரு புத்தி வரும். ராகுக்கு அப்புறம் குரு புத்தி வருங்களா, இந்த புதன் ராகு பிரச்சனை தான். அதுக்கப்புறம் சனி புத்தி வரும், சூப்பரா இருக்கும். குரு பகவான் கொடுத்துட்டார் அப்படின்னா சனி பகவான் யோகத்தை கொடுப்பார். ஆனா சனி பகவான் சொத்துக்களையோ யோகத்தையோ கொடுத்தாரு அப்படின்னா தலைமுறைக்கே இருக்கும். அதான் உயிர் சொத்து. குரு பகவான் காலபுருஷ 9-12மா, அவர் தான் பாக்கியாதிபதி, அவர் தான் விரையாதிபதி. குரு பகவான் கொடுக்கறது மேக்சிமம் வச்சுக்கோங்க, கொஞ்சமா தான் கொடுக்கணும். அதுக்கப்புறம் வரக்கூடிய சனி மகா தசா புத்தி காலங்கள் கொடுத்தாரு அப்படின்னா அதுதான் யோகம். ஆனா கஷ்டப்படாம கொடுக்க மாட்டோம் சனி பகவான், உங்களை நியாயமா சேர்த்தணும். சனி பகவானை பொறுத்தளவுக்கு நீதிமான் இல்லையா, நீதிமான். நீங்க உங்களுடைய நேரத்தையும் உழைப்பையும் சரியா பயன்படுத்துங்க அப்படின்னா அவர் கொஞ்சம் காலங்கள் கஷ்டத்தை கொடுப்பார். 100 ரூபா வச்சுக்கோங்க, வருதுன்னா 60 ரூபா தான் கிடைக்கும். 20 ரூபா காந்தி கணக்கு, டெபாசிட் 20 ரூபா. அந்த டெபாசிட் இருக்கு பாருங்க, ஒரு நாள் சேர்த்து வச்சு ஒட்டுக்கா கொடுப்பார். அதுதான் அதிர்ஷ்டம். 8ஆம் பாவம் வந்து நஷ்டம், அதிர்ஷ்டம், அதிர்ஷ்டமும் அதுதான். 8ஆம் பாவம் என்ன வீடு? அஷ்டமஸ்தானம் தான், ஆனா அதான் அதிர்ஷ்ட வீடு. எல்லாத்துக்கும் அதிர்ஷ்டம் 3 முறை வரும் ஒவ்வொரு இருக்குமே. ஆனா அது எப்பன்னு கோட்சாரமும் தசா புத்திகள் தான் நிர்ணயம் பண்ணணும். தசா புத்திகள் பலமா இருந்தாலும் கோட்சாரத்துலதான் அதற்கு உண்டான யோகத்தை கொடுக்க முடியும். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி அமைப்பில் என்ன பண்ணணும கொஞ்சம் கவனமா சொல்லி கொடுக்கணும் அவங்களுக்கு. சில தசா புத்தி காலங்களை மட்டும்தான் அந்த 3 வருஷம் நல்லா இருக்கும். எப்படியே துலாத்துக்கு எடுத்தீங்கன்னா குருமகா தசை வந்து வச்சு செஞ்சிடும். வச்சு இந்த துலாத்துக்கும் மேஷத்துக்கும் மட்டும் ஒரு கோல்டன் ரூல் இருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா லக்னாதிபதி தான் கொள்ளுவார். என்ன காரணம்? அவரே அஷ்டமாதிபதி வராரா? துலாத்துக்கு யார் அஷ்டமாதிபதி? சுக்கிர பகவானே அஷ்டமாதிபதி. மேஷத்துக்கு யார் அஷ்டமாதிபதி? அப்ப துலா லக்னத்திலையும் மேஷ லக்னத்திலையும் ஏதாவது கிரகங்கள் இருந்தால் மட்டும்தான் 8க்கு உண்டான வேலையை பாதி மட்டும் பண்ணுவார். அந்த லக்னத்துல கிரகங்கள் இல்லை அப்படின்னா சொல்லிருங்க, சுக்கிர மகாதசை வருதா துலா லக்னத்துக்கு, மேஷ லக்ன செவ்வாய் தசை வருதா, அந்த புத்தி காலங்கள் ரொம்ப கவனமா இருக்கும். அவர் தான் ஆபரேஷன் கொடுப்பாரு. லக்னாதிபதி தான் ஆபரேஷன், ஆக்சிடென்ட், இன்சிடென்ட், பொருள் இழப்பு, உயிரிழப்பு, ஏன்னா 8 குழந்தை செஞ்சே ஆகணும். லக்னத்தில் கிரகங்கள் இல்லை என்றால் அவர் தான் செக் வைப்பார். அதுவும் துலா லக்னத்துக்கு 8ஆம் வீட்டிலேயே சுக்கிர பகவான் ஆட்சி. சுக்கிர பகவானே அவர் தசா காலங்கள்ல சனி பகவான் புத்தி காலங்கள் கண்டிப்பா ஒரு பிரச்சனை உண்டு அவருக்கு. துலா லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு ரிஷபத்தில் சுக்கிர பகவான் இருக்கார். சனி மகா புத்தி காலங்கள் கண்டிப்பா ஒரு பிரச்சனையை கொடுக்கும். கரெக்டா இருக்கும், அது சனி பகவான் நிலையை பொறுத்து. சரிங்களா? அடுத்து என்ன வேணும் சொல்லு, நீங்களே கேளுங்க. ஒரு கிரகச்சேர்க்கை சொன்னீங்கன்னா அப்படியே போயிட்டு வந்து. எல்லாத்துக்கும் அம்மாவை கொடுத்துடுறீங்க. சனி பகவானும் சுக்கிர பகவானும், அதாவது சுக்கிரன்னா மனைவி, சனின்னா உழைப்பாளி. மனைவி மூல யோகம் உண்டு, கண்டிப்பா வேலைக்கு போவாங்க, அவங்க குடும்பத்தை காப்பாத்திக்குவாங்க, அவங்க வருமானம் ஃபேமிலிக்கு உண்டு. சரிங்களா? இதை வந்து பாத்தீங்க அப்படின்னா பொதுவாக இப்போ துலாத்துக்கே எடுத்துக்குவோமே, துலாத்துக்கே எடுத்துக்கலாம். சுக்கிர பகவான் வச்சுக்கோங்க லக்னாதிபதியா இருக்காரு, சனி பகவான் பார்த்தீங்கன்னா யோகாதிபதியா இருக்காரு. அவங்க உண்டு, அவங்க வேலை உண்டு, அவங்க விஷயம் உண்டுன்னு இருப்பாங்க. குடும்பம் தான் எல்லாமே இருப்பாங்க. அதை தாண்டி வேற உலகமே கிடையாது. அதே இந்த சுக்கிர பகவான் சனி பகவான் ஒரு ராகு பார்க்குறாரு, இல்லை ராகுவுடைய ஸ்டார்ல இருக்காரு அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்னது, நான் நல்லா இருக்கணும், அதற்காக உழைப்பேன். என்னோட தேவைக்காக யார் கையேந்த மாட்டேன். நான் எனக்கு தேவை, எனக்கு புடவை வேணும், நகை வேணும், வீடு வேணும், கார் வேணும், நான் லக்ஸுரி லைஃப் வாழணும் அப்படின்னா அதற்காக என்ன பண்ணுவாங்க, ஃபுல் எஃபர்ட் போட்டு உழைப்பு எடுத்துக்குவாங்க. ஆனா அவங்களுக்கும் வச்சுக்குவாங்க சேமிப்பு. நான் என்னோட தேவைக்காக யார்கிட்டையும் பணம் புருஷங்க எதிர்பார்க்க மாட்டேன், அம்மா எதிர்பார்க்க மாட்டேன், அப்பாட்ட கேட்க மாட்டேன். அவங்களுக்கு நான் பண்ணி கொடுக்குறேன், உங்களுக்கெல்லாம் என்ன வேணும். இதே கேது வச்சுக்கோங்க பாக்குறாரு அப்படின்னா எனக்கு எதுவும் வேண்டாம், உங்களுக்கு என்ன வேணும். என்ன ராகு சுகவாசி, சன்னியாசி கேது, தனக்குன்னு எடுத்து வச்சுக்கிற கேதுக்கு தெரியாது. ராகுக்கு எனக்கு அப்புறம் தான் எல்லாமே, எனக்கு அப்புறம் தான் எல்லாமே. ராகுல பிளஸ் இருக்கு, மைனஸ் இருக்கு. சரிங்களா? அதுல வந்து இன்னொரு பிளஸ் எடுத்தீங்க அப்படின்னா தன்னுடைய சுய தேவைக்காக என்ன வேணா செய்வாங்க.
எதை பத்தி யார் பார்க்கறாங்க, எப்படி இருக்காங்க, எதுவுமே யோசிக்க மாட்டாங்க. எதுவுமே நான் நல்லா ஹாப்பியா இருக்கணும்பா, எனக்கு ஹாப்பி லைஃப், இந்த வயசுல நான் வாழ முடியும், இதை விட்டா வாழ முடியுமா? அவங்க என்ன பண்ணுவாங்க? தவறு செய்வாங்க. தட்டி கேட்க முடியாது. அதுவும் ராகு பண்ணுவார். ஆமாவா இல்லையா? எஸ். ஓகே, நெக்ஸ்ட் வேற என்ன கேட்குறீங்க? பேசினா பேசிட்டே போகலாம். எங்க கனி வேற கையை குத்திக்கிட்டு சீக்கிரம் வீட்டுக்கு போலாங்கிற. அப்படி தெரியுமா? கூடவே இருக்க தெரியாது 10 வருஷம். அந்த ஆக்ஷன் போகணும், வீட்டுக்கு போலான்னு 4 வாட்டி தூக்கிட்டியம்மா, நிறுத்தி போலாம், வீட்டுக்கு போலாங்கிறது அர்த்தம். சந்திரன் செவ்வாய் இது ஒரு யோகமும் கூட. சந்திரன் செவ்வாய் இணைவு சந்திரமங்கல யோகம் சொல்வாங்க. இடம், நிலம், சொத்து எல்லாமே உண்டு, எல்லாமே உண்டு. ஒரு இடத்துக்கு வாடகைக்கு போவாங்க, சொந்தமா குடியோகம் அந்த செயல்முறை உண்டு. எந்த வீட்டுல வாடகைக்கு போறாங்களோ சொந்த வீடாக மாற்றுவதற்குமே செவ்வாய் அதற்கு மட்டும் உண்டு. என்ன காரணம்? காலபுருஷனுக்கு 4ஆம் இடத்துல சந்திர பகவான் இல்லையா? அவர் என்ன பண்றாரு? செவ்வாய் இணைவு இருக்கும் போது 1-8 இல்லையா? சொல்றாமா? மங்கள யோகம், ஒரு யோகம், சந்திர மங்கள யோகம். ஆமா, சந்திரனுடைய செவ்வாய் அங்க நீசமாக கேக்குறீங்களா? கடகத்துல முதல்ல என்ன பாவகம் நீச்சம் எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஆயில்யம் 2ஆம் பாதம் உச்சத்துக்கு வந்துருவார். அது வரைக்கும் தான் நீச்சம். அங்க செவ்வாய் நீச்சம் ஆகிறாருனாவே சொத்துக்கள், அம்மா வழியில ரத்த உறவு ஒரு கர்மா டிரான்சாக்ஷன் ஆகும். அம்மா வழியில அதே மாதிரி பிளட் ரிலேஷன்ல கண்டிப்பா ஒரு நோய் வாய்ப்படும். அந்த நோயே தாக்கங்கள் கொடுக்கும். அம்மா வழி கேட்டு பாருங்க. இதுவே ஹார்ட் அட்டாக்ல இருந்தாங்களா தொடர்ந்து வரும். கேன்சர்ல இருந்தாங்களா அது நட்சத்திரம் ஆயிலத்தில் இருந்துட்டா அந்த கேன்சர் கண்டிப்பா இருக்கும். நட்சத்திரம் ஆயில்யத்தில் ஒரு கிரகம் நின்றால், அதுவும் ராகு நின்றால் கேன்சர்ல கண்டிப்பா இருந்திருப்பாங்க. மாற்று கருத்தே கிடையாது. செவ்வாய்னா ரத்தம், புதன்னா புற்று. சரிங்களா? அதை எடுத்துக்கலாம். ஆனா இங்க சந்திர செவ்வாய் பாத்தீங்கன்னா அந்த 4ஆம் இடத்து செவ்வாய் பகவான் நீச்சம் அடையும் பொழுது இவர்களுக்கு ஆத்ம பலம், மனோபலம் குறையும். இவர்கள் தற்கொலை என்ன அடிக்கடி வரும். அது ராகு பாக்குறாங்க. கேது, ராகு பார்த்தா விஷம், கேது பார்த்தா கயிறு. ராகு பார்த்தா தாராளமா கேட்கலாம். ஒரு நீர் ராசியில ஒரு ராகுவோ இல்ல கேதுவோ இருக்குன்னா உங்க ஃபேமிலியில நீரால இறந்தவங்க இருக்காங்கன்னு கேட்டு பாருங்க. ஆமா இருக்காங்கன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி கேது பாக்குறாருன்னா தூக்கு போட்டு இருக்காங்கன்னு சொல்லுவாங்க. அடிச்சு கொண்டாங்கன்னு சொல்லுங்க, ரூல் மாறாது. அடிச்சு கொண்டாங்கன்னு சொல்லலாம். அதே மாதிரி ஒரு கரு பாத்தீங்கன்னா கண்டிப்பா கலையும். அதே ஃபேமிலிக்குள்ள வச்சுக்கோங்க. பாரம்பரியமா ஒரு குடும்ப ஒரு கோயில் விஷயத்துல கண்டிப்பா இருப்பாங்க. கடக செவ்வாய் அங்க நீச்சம் இருக்கிறது பாத்தீங்கன்னா நீசமா இருக்கும் பொழுதுதான் ஒரு சில யோகங்கள் கொடுக்கும். உச்ச கிரகங்கள் பிரச்சனையும் கொடுக்கும், நீச்ச கிரகங்கள் யோகத்தையும் கொடுக்கும். அங்க செவ்வாய் நீச்சங்கிறத விட நிறைய விஷயத்த அங்க கொடுப்பாரு. சொத்துக்களே அங்கதான் சேரும். ஏன்னா 4ஆம் இடம் செவ்வாயுடைய வீடு, அங்க சந்திரனுடைய வீடு. 4 தானே சொத்து பத்து எல்லாமே. அங்க செவ்வாய் மனம் இல்லையா? அவர் உட்கார்றாரு. சொத்துக்கள் கண்டிப்பா உண்டு. அவங்களுக்கு அது அதிக ஆசை இருக்கும். இன்னும் இடம் வாங்கணும், அப்பார்ட்மெண்ட் வாங்கணும், வீடு வாங்கணும், அந்த ஏரியால வாங்கணும், அசட்டா வாங்கி போகணும்னு ஆசைப்படுவாங்க. அசட்டா வாங்கி போகணும்னு ஆசைப்படுவாங்க. சொந்த வீட்டுல தான்ப்பா சாகணும்னு ஆசைப்படுவாங்க. கடைசி காலத்துல கண்ணை மூடும் போது என் பூர்வீக இடத்துக்கு போயிடணும். அவங்க ஃபாரின் கூட போயிருப்பாங்க. எப்படி இருக்கும்? சொந்த பூமியில் போய் தான் கடைசி காலத்தை போய் பயணம் பண்ணணும். வந்துருவாங்க. நீர் ராசியில் குரு பகவான் வரும் காலம் கண்டிப்பா வெளிநாட்டு யோகம் உண்டு. இப்ப எங்க வரப்போறாரு? உங்களுக்கு நீர் ராசிக்குள்ள குரு வரப்போறாரு. யாருக்கெல்லாம் ஃபாரின் போகணும் அப்ளை பண்ணிக்கோங்க பாஸ்போர்ட். நிஜமா சொல்றேன்டாமா, நீர் ராசி அதுவும் உங்க வீட்டுக்கு உங்க லக்னத்துக்கு 12ஆம் அதிபதியா இருக்காங்க. அந்த 12ஆம் அதிபதி தசை நடத்திட்டு இருக்காருன்னா கண்டிப்பா ஃபாரின் போயிட்டு வருவீங்க. ஒரு ஃபாரின்ல படிக்க போகணுமா, ஒரு ஜாபுக்காக போகணும், முயற்சி பண்ணுங்க, 100% கிடைக்கும். குரு பகவான் தசா புத்தி காலங்கள், அந்தர சூட்சம காலங்கள் தான் அவங்க என்ன பண்ணும், வெளிநாடே கூட்டிட்டு போங்க. அவர் தான் காலப்புருஷர் 12 நீண்ட தூர பயணம். அவர் தானே நெடுந்தூர பயணம், அவர் தானே, அவர் தான் யோகத்தை கொடுப்பார். கடல் கடந்து ரொம்ப லாங் டிராவல். ஃப்ளைட்லயே போனாலும் 2 நாள் போகணும். ஃப்ளைட்லயே போனாலும் உண்மைதானே. சென்னை இங்கிருந்து 8 மணி நேரம் போறோம் பஸ்ல போனா, ட்ரெயின்ல போனா 4 மணி நேரம் ஆகுது, ஃப்ளைட்ல போனா 1.5 மணி நேரம் தானே. அந்த ஃப்ளைட்லயே 2 நாள் போகணும்னா அது எவ்வளவு தூரம் போகணும்? அதையெல்லாம் கொடுப்பது குரு பகவான் தான். ஓகே வேடா, வேற என்ன கேட்குறீங்க? நீங்க ஏதாவது பாயிண்ட் சொல்றீங்களா?
ஓகே, வேறு டவுட் இருந்தால் கேளுங்க. ஏன்னா கிரகச்சேர்க்கையை பற்றி பேசிட்டே போகலாம். இதே ஒவ்வொரு பாவத்துக்கும் எடுத்து நிறைய விஷயம் கிடைக்கும் அப்படின்னு தான் சில விஷயங்கள் மட்டும் சொல்லிட்டு இருக்கோம். சரி, மதிய பேச்சாளர்கள் ஹரிசன் வந்திருக்காரு, அவங்களாம் பேச ரெடியாக இருக்காங்க. கன்சாமி என்ன இருக்காங்க, பழனிசாமி சார் இருக்காரு. சரிங்க, எல்லாத்தையும் வாய்ப்புகள் கொடுக்கணும் இல்லையா? மைக்கை பிடிச்சி பேசிட்டே இருந்தா என் ஃப்ரெண்டு கீழேயும் அவதான் வந்து மைக்கை வாங்கி வச்சுட்டு கிளம்புடி போலான்ருவாங்க. ஏன் கனிமா? ஓகே, சரி, பரிகாரத்துக்கு போயிடலாமா? சின்ன டிப்ஸ் மட்டும் கொடுக்குறேன். இது வந்து வாழ்வியல் பரிகாரம். இது என்ன பரிகாரங்கள்? வாழ்வியல் பரிகாரங்கள். இப்போ சூரிய பகவான், சந்திர பகவான் சொன்னோம். ஃபர்ஸ்ட் சூரிய பகவான் வச்சுக்கோங்க. ஒரு கிரகங்களோட சேர்ந்திருக்காங்க அப்படின்னா அது ராகு கேதுக்கள் அப்படின்னு இருக்கும்போது வச்சு கிரகணம் சொல்லுவோம். அவங்க என்ன பண்ணணும் கேட்டீங்கன்னா, உங்களுடைய குலதெய்வ வழிபாடு அதிகம் எடுத்துக்கணும். சூரியன் சந்திரன் ராகு கே சம்பந்தப்படுறாங்க அப்படின்னாவே உங்களுடைய தெய்வம் குலதெய்வத்தை ரொம்ப ஆத்மார்த்தமா வழிபாடு எடுத்துக்கணும். அதுவும் கண்டிப்பா நீர் ராசியில் இருக்கு அப்படின்னா அவங்க வழிபாடு பண்ணக்கூடிய தெய்வம் பார்த்தீங்கன்னா நீர்நிலை இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அந்த இடங்கள்ல கண்டிப்பா நீர்களும் அவசியம் இருக்கும். சரிங்களா? அம்மன் கோயில் இருக்கு, இல்லைன்னா ஒரு காவல் தெய்வம் இருக்கு அப்படின்னா எலுமிச்சை மாலை போர்த்து வழிபாடு போய் இன்னும் சிறப்பு. தீர்த்த குடங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு குடத்தோட வாங்கி கொடுங்க, நீர் ராசியில் அமர்ந்தால் அதெல்லாம் நல்லா இருக்கும். சரிங்களா? அதே சனி பகவான் எடுத்தீங்க வச்சுக்கோங்க. சூரிய பகவான் சனி பகவான் சேர்க்கையில் ஒரு பாயிண்ட் சொல்லிக்கிறேன். இதே பசங்க ஜாத்துல இருந்தா மட்டும் சொல்லுவாங்க அப்பா பையனுக்கு ஆகாது அப்படிம்பாங்க. சூரிய பகவான் சனி பகவான் சேர்க்கை. ஆனா ஆட்சி உச்சமா இருக்கக்கூடிய சூரியன் சனி சேர்க்கை எடுத்தீங்க அப்படின்னா பையன் சொன்னா அப்பா கேட்டுக்குவார். பையன் சொன்னா அப்பா கண்டிப்பா கேட்பார். எல்லா வீட்லயும் பகை கிடையாது. இப்ப சூரிய பகவான் ஆட்சி வீடு, சனி உட்கார்ந்துட்டு இருக்காரு அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்பா சொன்னா அங்க சில கருத்து வந்தாலும் கூட தன்னுடைய மூலத்திருவிட வேற பாக்குறாரு இல்லைங்களா, கும்பத்தை பாக்குறாரு. ஆனா என்ன பண்ணுவாரு, பையன் சொன்னா அப்பா கேட்டுக்குவார். இது அப்பா அம்மா பையன் ஜாதத்தை எடுக்காதீங்க. சாரி, பொண்ணு அப்பா ஜாதத்துல எடுக்கக்கூடாது. சூரியன் சனி சேர்க்கை இருக்கு அப்படின்னா பொண்ணு சொன்னா அப்பா கேட்டுக்குவார். அவ்வளோ அந்யோன்யமா இருப்பாங்க. ஆனா சில பகை வீடா இருக்கு அப்படின்னா பாசம் இருக்கும், மரியாதை இருக்காது. எங்க அப்பா எனக்கு எதுவும் பண்ணல, எனக்கு தேவையை பூர்த்தி பண்ணி வைக்கல, ஆனா அப்பா எனக்கு பிடிக்கும், அப்பா மேல பாசம் இருக்கு. இது ஆட்சி உச்சமாக இருந்தால் பொண்ணுடைய ஜாதகத்தை. சரிங்களா? இந்த சூரிய பகவான் சனி பகவான் இருக்குன்னு வச்சுக்கோங்க. சப்போஸ் உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய எல்லை தெய்வம் இருக்கு இல்லையா, காவல் தெய்வ வழிபாடு ரொம்ப முக்கியம், ரொம்ப அவசியம். ஏன்னா ஒரு தொழிலாகட்டும், ஒரு வீட்டுக்குள்ள பிரச்சனை வராமல் இருந்தாலுமே உங்க வீட்டு எல்லை தெய்வத்தை கண்டிப்பா நீங்க வணங்க. எல்லா ஊர்லயும் பாத்தீங்கன்னா எல்லை தெய்வம் இருக்கும், ஒரு அம்மன் தெய்வம் இருக்கும். அதை தாண்டாம அந்த ஊரே ஆரம்பிக்காது. அப்ப அந்த தெய்வ வழிபாடு எடுத்துக்கணும். இப்ப ஈரோடு எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்ப நமக்கு வந்து ஈரோட பொறுத்தவரை பாத்தீங்கன்னா திண்டல் மலை, செவ்வாயுடைய ஆதிக்கம், தொழில் சிறப்புக்கு. அடுத்து எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு கொடுமுடி, சென்னிமலை, பவானி, கூடுதுறை, திருச்செங்கோடு, நாமக்கல் மாவட்டம் ஆயிடுச்சு. முதல்ல ஈரோடு இருந்தது, இப்ப நாமக்கல் மாவட்டம் ஆயிடுச்சு. ஸோ பவானி இதெல்லாம் எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, பிரசித்தி பெற்ற இடம். நம்மளுடைய தொழில் சிறப்பா இருக்கணும் அப்படின்னா பிரசித்தி பெற்ற இடத்துக்கு வருடம் 3 முறை வரும், வருடம் 3 முறை வரும். சரிங்களா? அந்த விஷயங்களை ஆக்டிவ் பண்ணிக்கணும். நம்மங்க குலதெய்வ வழிபாடு பார்த்தீங்கன்னா எப்படி இருந்தாலும் நீங்க வந்து மாதம் 1 முறையாவது எடுத்துக்கணும். அதான் ரொம்ப சிறப்பு. பெண் தெய்வமா இருக்கு அப்படின்னா பௌர்ணமி வழிபாடு எடுத்துக்கலாம், ஆண் தெய்வம்னா அமாவாசை வழிபாடு எடுத்துக்கலாம். சரிங்களா? இதே வச்சுக்கோங்க, செவ்வாய் பகவான் வந்து சூரிய பகவான் சேர்ந்திருக்காங்கன்னா சொல்லுவாங்க சூரியன் செவ்வாய் சேர்ந்திருந்தா இல்லற வாழ்வு சிறப்பு இருக்காது அப்படின்னு. அது சில குறிப்பிட்ட தசாபுத்தி காலங்கள்ல அந்த கிரகம் சூரியன் செவ்வாய் நின்ற வீட்டுடைய தசாபுத்தி காலங்கள் மட்டும் அந்த குறிப்பிட்ட பருவத்தில் வரும்போது அந்த பிரச்சனையை கண்டிப்பா கொடுக்கும். அது அவங்க ஜாதக அமைப்பை பொறுத்து இருக்கு. வாழ்க்கை துணை அவங்க ஜாதத்தையும் பார்க்கணும். 2 ஜாதகத்திலையும் பிரச்சனை இருந்தா மட்டும்தான் சில விஷயங்கள் வந்து மாறுபாடு நடக்கும். சரிங்களா? ஸோ இவங்க என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, கொத்தவாசல் ஒரு கோயிலுக்கு போகணும். சூரியன் செவ்வாய் இணைவுக்கு கொத்தவாசல். சூரிய பகவான்னா உங்களுக்கு யாருங்க? கொத்தவாசல் ஏன் போகணும்னா சூரிய பகவான் அங்க வந்து செவ்வாய் பகவான் அனாதியாக இருந்து எடுத்து வளர்த்த இடம். கொத்தவாசல் ஆபசகா ஈஸ்வரர். அந்த சூரியன் செவ்வாய் சேர்க்கைக்கு நீங்க அந்த கோயிலுக்கு போகணும். ஒன்று செவ்வாய்க்கிழமை போகலாம், இல்லை ஞாயிற்றுக்கிழமை போகலாம். ஆனா அதிகாலை 6 மணிக்கு அந்த கோயிலில் போய் நிற்கணும். எந்த ஒரு வழிபாடும் அதிகாலை மட்டுமே சிறப்பு. அவர் உதித்து வரும் பொழுது நம்ம உலகமே எப்படி இருக்கு, புதுமையா இருக்கும். ஐயர் வந்து பூஜை பண்ணும்போது பிரிஸ்கா இருப்பார். ஏன்னா முதல் முறையா அந்த கோயிலுக்கு திறக்கும் போது
எல்லாமே புதுசா இருக்கும் இல்லையா, அதனுடைய பிரபல சக்தி நமக்கு முழுசா கிடைக்கும். அதனால காலை மட்டுமே எந்த பரிகாரத்துக்கு போனாலும் 6 மணிக்கு அட்வான்ஸ் பண்ணிடுங்க. நீங்க வந்துடணும், ஸ்பாட்டுக்கு வந்துடணும். வந்தீங்கன்னா துவரம் பருப்பு 1 கிலோ, கோதுமை 1 கிலோ, 3 தேங்காய் வாங்கணும், 16 சீப்பு ஒரே சீப்ல இருக்கணும், 17 18 பிச்சு கூடாது. 16ங்கிறது குரு பகவான் தான், சரிங்களா? 16 சீப் எடுத்து ஒரே ஒரு சீப் எடுத்துக்கணும். அந்த மாதிரி 3 வாங்கிக்கணும். வாங்கிட்டு சிவப்பு ஜாக்கெட் விட்டு 3 வாங்கிக்கணும். வாங்கிட்டு அந்த கோயிலுக்கு போகணும். அதாவது கூத்தனூர் நம்ம ஹர்சனர் கோயில் இருக்கு இல்லைங்களா, அதுதான் ஸ்டாப்பிங், சரிங்களா? கொத்த வாசல் அங்க இருந்து நீங்க நடந்து போகணும், சரிங்களா? அங்கிருந்து நடந்து போகணும், இல்லை ஆட்டோ பிடிச்சி கூட போகலாம். 3 மாலை வாங்கிக்கோங்க. அந்தந்த கோயிலுக்கு போனீங்கன்னா அந்தந்த எல்லைக்கு சாமி பூ வாங்கிக்கோங்க. நீங்க இங்கிருந்து லக்கேஜ் பண்ணி லாங் டிராவல் கொண்டு போனா பூ சூடாயிடும். ஏன்னா சாமி மேல போடக்கூடிய பூ சூடா போடக்கூடாது, ஜில்லுன்னு போடணும் இல்லையா? அப்ப என்ன பண்ணணும், அந்தந்த எல்லையில வாங்கும்போது என்ன பண்ணுவாங்க, அந்த மாலையை நினைச்சு கொடுப்பாங்க, ஃப்ரெஷ்ஷா இருக்கும். அது சாமி மேல போடும்போது தான் நல்லா இருக்கும். அதனால பூ மட்டும் அந்தந்த ஊருக்கும் ஒரு இது இருக்கு. அந்தந்த எல்லையில வச்சு பண்ணனை எடுத்துக்கோங்க. அங்க துளுக்குமல்லி பூ தான் விற்பாங்க. நீங்க இங்கிருந்து சாமந்தி பூ தான் அங்க ஃபேமஸ், வேற எந்த பூவும் அதிகம் கிடையாது. அப்ப அந்த எல்லைக்குன்னு சொல்லி ஒரு பிரசித்தி இருக்கு, அங்க போய் பூ வாங்கிக்கோங்க. போய் அர்ச்சனை பண்ணிட்டு 12 முறை அடிப்பிரதட்சணம் வைக்கணும். 12 முறை அடிப்பிரதட்சணம் வைக்கணும். வைக்கிறது இன்னுமே எதுக்காக தெரியுங்கன்னா, அடிப்பிரதட்சணம் வைக்கும் போது நம்ம கவனம் சிதறாது. வேகமா நடக்கும் போது எங்க வேடிக்கை பார்ப்பீங்க, உங்களையும் மீறி உங்க சிந்தனை வேற பக்கம் போகும். எண்ணம் செயல் மனம் இணைந்து ஒன்றே செயல்படும் வழிபாடுக்குத்தான் பலன் அதிகம், பரிகாரத்துக்கும் பலன் இருக்கு. எப்ப நீங்க உங்க எண்ணம் வேற பக்கம் போகுதோ, சிந்தனை மாறுதோ, அதற்குள்ள கண்டிப்பா விஷயம் கிடைக்காது. நான் 10 வாட்டி போனேங்க, நீ 100 வாட்டி போயிட்டு வாங்க, பலனும் இல்லை பரிகாரமும் இல்லை. அதனால அந்த மாதிரி விஷயங்கள் நீங்க என்ன பண்ணணும், பொறுமையா அடி மேல அடி வச்சு சாமி கும்பிட்டுட்டு நிம்மதியா உட்காந்துட்டு தயிர் சாப்பாடு செஞ்சு கொண்டு போயிடுங்க. அங்க தானம் கொடுங்க. தயிர் சாப்பாட்டுல பார்த்தீங்கன்னா கடுகு போடக்கூடாது, வெங்காயம் போடக்கூடாது, பச்சை மிளகாய் போடக்கூடாது, இஞ்சி போடக்கூடாது. இஞ்சி பூண்டு தக்காளி வெங்காயம் இந்த 4 பொருளும் கலந்த எந்த உணவும் தானத்துக்கு சிறந்தது கிடையாது. இனி தக்காளி சாப்பாடு தான் ஐயப்பன் கோயில்ல மெயின் டிஷ். ஆமாவா இல்லைங்களாமா? கொடுக்கக்கூடாது. எதுக்காக கொடுக்கூடாதுன்னா, அவங்க விரதம் இருக்காங்க. இந்த உணவு எடுக்கும் போது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தேவையில்லாத விஷயங்கள் அதிகமா இருக்கும். அவங்க விரதம் இருக்க அதுக்கான விஷயங்கள் நம்ம கொடுக்கணும். இஞ்சி பூண்டுக்கெல்லாம் காரத்தன்மைக்கு என்ன ஆகும், உணர்ச்சிகள் அதிகம், அதெல்லாம் தவிர்த்தாங்க. இன்னைக்கு என்ன பண்றாங்க யாருக்கும் தெரியல, சரிங்களா? அப்ப வெங்காயம் இஞ்சி பூண்டு தக்காளி போடாத தயிர் சாப்பாடு, வெண்பொங்கல், எலுமிச்சை சாதம், புளியோதரை, இந்த 4 தான் அன்னைக்கெல்லாம் பிரசாதமா இருந்தது. பள்ளியேன்னு சொல்லுவாங்க, பள்ளியேற பூஜைமா இன்னொன்று சொல்லுவாங்க தெரியுங்களா, பட் டக்கு ஞாபகம் வரல. அங்க பாத்தீங்கன்னா இது ரொம்ப பிரசித்தி பெற்ற ஒரு சாதமா இருக்கும், சரிங்களா? ஸோ இந்த உணவை கொண்டு போயிட்டு அங்கே மற்றவங்களுக்கு கொடுத்துடுவாங்க. தயிர் கொஞ்சமாக கலந்துக்கோங்க, நிறைய பால் ஊற்றுங்க. ஏன்னா இங்கேருந்து ட்ராவல் பண்ணி போகிறதுனால புளிப்பு இல்லாமல் இருக்கணும். முடிஞ்ச ட்ரை ஃப்ரூட்ஸும் கருப்பு திராட்சை மாதுளம்பழம் தனியாக கொண்டு போய் அதையும் கலந்து கொடுங்க. கலர்ஃபுல்லாக இருக்கும், சாப்பிட்றவங்களுக்கும் ஆசையாக இருக்கும். இதெல்லாம் கொடுக்க ரொம்ப நல்லது. அதே மாதிரி சந்திர பகவான் பலவீனமாக இருக்குது அப்படின்னா தயிர் சாப்பாடு பௌர்ணமி பொருள்களை தானம் கொடுங்க. அதே மாதிரி ஒரு உண்டியல் வாங்கி வச்சு டெய்லி காசு சேர்த்துங்க. 1 ரூபா 5 ரூபா 10 ரூபான்னு போடுங்க. வருடம் ஒரு முறை ஒரு அம்மன் ஆலயத்துக்கு போய் என்ன பண்ணுவீங்க, ஒரு சிப்பா அரிசி வாங்கி கொடுங்க. உங்களுடைய ஆத்ம பலமும் மனோபலமும் ரொம்ப சிறப்பாக இருக்கும். நம்ம நினைக்கிறோம் உண்டியில் சேர்த்துற காசுக்கு இருக்கான, கண்டிப்பாக டெய்லி நினைச்சு போடுறீங்களா 1 ரூபா 2 ரூபானாலும், நினைக்கிற எண்ணங்களுக்கு வலிமை மிக மிக அதிகம். உண்டியல் சேர்த்தும் போது அது நிறைஞ்சிருது இல்லையா, அந்த காசை கொண்டு போய் நம்ம பாக்கெட் மணி ஒரு 500 10 அப்போ போட்டுக்கலாம். எல்லா காசு போடுறதுக்கு பதிலாக 10வது கொஞ்சம் போட்டு கொடுக்கலாம், சரிங்களா? 1650 ரூபா ஒரு சிப் அரிசி. அப்போ என்ன பண்ணும், ஒரு 1000 சேர்த்துட்டீங்க, ஒரு 600 ரூபா தானே, கையால் போட்டு தாராளமாக நீங்கள் வாங்கி கொடுங்க. சந்திர பகவான் அது காலபுருஷன் 4ஆம் இடமும் 9ஆம் இடமும் சிறப்பாக இயங்கும். ஏன்னா அங்கே குரு உச்சமாகிறார் இல்லையா, குரு உச்சமாகிற வீடு 4ஆம் இடம், சந்திரனுடைய வீடு இல்லையா. அப்போ என்ன ஆகும், குருவே உணவு, சந்திரன் தான் உணவு இல்லையா. அப்போ நீங்கள் அந்த அரிசி தானம் பெறுவது ரொம்ப விசேஷம், சரிங்களா? போதும், ஓகே. எனவே வாய்ப்புக்கு ரொம்ப நன்றி. எனது பெயர் மீனாட்சி வெங்கடேசன். எனது தொலைபேசி எண் 77-087-91654.
ஆல்ரெடி ஒரு நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 90 நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பர் மாற்றிட்டோம். அப்போ நிறைய பேர் நம்பர் பழைய நம்பர் கூப்பிடுவீங்க. அதனால நம்பர் புது நம்பருக்கு கூப்பிடுங்க. 7708791654. பிரபஞ்ச ஆற்றலுக்கு மிக்க நன்றிகளும் வாழ்த்தும் பாராட்டும். நன்றிகள் சார். தேங்க்யூ ஸோ மச். ஈரோடு மீனாட்சி வெங்கடேசன் அவர்களுக்கு கனிமொழி மேடமும் ஜெயக்குடி மேடமும் பொன்னாடை போர்த்தி வைத்திருக்கிறார்கள்.